370 rupees பிரியாணி கான்ட்ரவர்சி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹிமான்ஷு ஜங்ரா, டாக்டர் செஜேல் பவர், ஸ்டாண்டப் காமெடியன் பிரணீத் மூர் 3 பேர் மேலேயும் மகாராஷ்டிரா சைபர் செல் கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையம் தானா முன் சூமோட்டோ வழக்கு பதிவு பண்ணி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டப் காமெடியன் பிரணீத் மூர் பண்ண அந்த ஷோவில் ஆடியன்ஸாக வந்திருந்த ஹிமான்ஷு ஜங்லான்ற பர்சன் ஒரு பொண்ணுடைய டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ 307 ரூபாய்க்கு நான் அந்த பொண்ணுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன். அதுக்கு நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி அவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. பின்ன நான் 307 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், இப்போ நான் ரிட்டர்ன்ஸ் பார்க்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி அந்த பேசின விஷயமும், அதுக்காக நான் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தினதாகவும் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இவரை போட்டு எல்லாரும் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஷோவில் செஜேல் பவர்ன்ற டாக்டர் பேசின விஷயமும் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு. டாக்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்காக சில ஃபேமிலிஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பருடைய டெட் பாடிஸையே தானமாக கொடுப்பாங்க. அப்படி தானமாக கொடுக்கப்பட்ட அந்த டெட் பாடியோடைய, அதாவது மேல் டெட் பாடியோடைய பிரைவேட் பார்ட்டை பற்றி இவங்க ஃப்ரெண்டும் கிண்டலாக பேசின அந்த விஷயத்தை இந்த ஷோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் டாக்டர்ஸோடைய, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க டாக்டர்ஸ், நர்ஸ், இவங்க எல்லாரும் மத்தியிலையும் எப்படி நீங்கள் மெடிக்கல் எத்திக்ஸை தாண்டி ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த 2 விஷயமே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மும்பை போலீஸ் ஒரு போஸ்ட் போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியும் வார்னிங் கொடுக்குற மாதிரியும் ஒரு போஸ்ட் போட்டது பயங்கர வைரலா போச்சு. இவங்க 3 பேருமே மன்னிப்பு கேட்டிருந்தாலும் ஹிமான்ஷு ஜங்ரா அப்படின்ற இந்த பர்சனோடைய வேலையும் இதனால போயிடுச்சு. இதுக்கப்புறம் மகாராஷ்டிரா சைபர் செல் BNS ஆக்ட் படி செக்ஷன் 75 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 4 படியும், செக்ஷன் 75 சப்செக்ஷன் 3 படியும், செக்ஷன் 294 செக்ஷன் 353 சப்செக்ஷன் 2 படியும் இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம IT ஆக்ட் 2000 படி செக்ஷன் 67 படியும் இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த செக்ஷன்ஸ்லாம் ஓவராலா என்ன சொல்ல வருது அப்படின்னா, பொது இடங்கள்ல ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறதும், சோசியல் மீடியால பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான அந்த கண்டென்ட்டை பரப்புறதும், பொது அமைதிக்கு பங்க விளைவிக்கிற விதமா, அதாவது கெடுக்கிற விதமா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் பரப்பி பொதுமக்கள் மத்தியில ஒரு விரோதத்தை உருவாக்குறது அப்படின்றது தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல வருது. இதுக்கப்புறம் தான் NCW தானா முன் அவங்களுடைய அந்த சூமோட்டோ வழக்கு பதிவு செஞ்சு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நார்மலைஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பெண்கள் இன்னும் காசு கொடுத்தா நம்ம கூட வருவாங்க, இந்த மாதிரி எதனா வாங்கி கொடுத்தா நம்ம கூட இப்படி இருப்பாங்க அப்படின்ற நினைக்கிற அந்த மனப்பான்மையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம முடிச்ச விக்கியை ஃபாலோ பண்ணிக்கங்க.